71 கோடி ரூபாய்க்கு கஞ்சா கடத்திருக்காங்க. தப்பா நினைக்காதீங்க, இது நம்ம திமுக சாபர் சாதி கிடையாது. மற்றொரு இஸ்லாமிய சகோதரர், அவர் பேரு சுல்தான். திரும்பவும் சொல்றேன், அவர் பேரு சுல்தான். இந்த அரசாங்கம் தொடர்ச்சியான முறையில் சிறுபான்மையினர் மீது தாக்குதலை நடத்திக்கிட்டே இருக்காங்க. வேற ஒன்றுமே இல்லை. பாவம் ராமநாதபுரத்தை சேர்ந்த சிறுபான்மையினர் சுல்தான் அப்படின்றவர் பொழப்புக்காண்டி ஒரு 71 கோடி ரூபாய்க்கு கஞ்சாவை கடத்தி அதை இலங்கைக்கு சப்ளை பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. உடனே அந்த காவல்துறை அவரை கைது பண்ணிட்டாங்க. பாவம் இதுக்கு முன்னாடி கஞ்சா விற்றுருப்பார்ல, அந்த காசை வச்சு ஒரு 50லேருந்து 60 லட்ச ரூபா மதிப்புள்ள இறால் பண்ண ஒன்று வாங்கியிருக்காரு. வேற என்ன செய்ய முடியும்? 71 கோடி ரூபா கஞ்சா வேற எங்கிட்ட வைக்க முடியாது. சரி அப்படின்ற நோக்கத்தில் போய் இறால் பண்ணக்குள்ளேயே அந்த கஞ்சாவை கொண்டு போய் பதுக்கியிருக்காரு. பாவம் எல்லாமே ஒரு வியாபார நோக்கத்தில் செஞ்சுருக்காரு. இந்த நாடை வல்லரசாகணும் அப்படின்னு சொல்லி கஞ்சாவை கடத்தி அடுத்த நாட்டுக்கு விற்றுருக்காரு. அந்த தேசப்பற்று கூட புரியாமல் இந்த தமிழக காவல்துறையும் மத்திய காவல்துறையும் ஏன் இந்த சிறுபான்மை மேலே இப்படி ஒரு தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு புரியலை. தமிழகத்திலே மிக அதிக எண்ணிக்கையில் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய மாவட்டம் ராமநாதபுரம். அந்த மாவட்டத்திலே எப்போ பாரு கடத்தல் பொருளை பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. இஸ்லாமியர்கள் ஒரு பகுதியில் அதிகமாக வந்தால் கடத்தல் தான் பண்ணணுமா? இந்த கவர்மெண்ட்டுக்கு அறிவே இல்லையா?